நம் வீட்டில் ஒரு சிறிய வழிபாடாக இருந்தாலும் சரி, கோவிலில் நடக்கும் பெரிய திருவிழாவாக இருந்தாலும் சரி, தட்டில் தேங்காயும் வாழைப்பழமும் இல்லாமல் அந்த பூஜை முழுமை பெறுவதில்லை. அனைத்து கனிகளும் இறைவன் படைத்தவைதான். பின் ஏன் இவை இரண்டிற்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் என நாம் என்றாவது சிந்தித்தது உண்டா? வெறும் சடங்காக நாம் பார்ப்பதற்கு பின்னால் நம் முன்னோர்கள் மிகச்சிறந்த வாழ்வியல் தத்துவத்தையும் ஆன்மீக அறிவியலையும் ஒளித்து வைத்துள்ளனர். வாழைப்பழத்தின் தனிச்சிறப்பு அதன் விதைத்தன்மை. மற்ற எந்த பழமாக இருந்தாலும் அதை நாம் உண்டுவிட்டு கொட்டையை எறிந்தால் அது மீண்டும் முளைத்து நிலத்தில் வேர்பிடிக்கும். ஆனால் வாழைப்பழத்தை நீங்கள் எப்படி போட்டாலும் அது மீண்டும் முளைப்பதில்லை. இது எதைக் குறிக்கிறது தெரியுமா? இறைவா, நான் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை போதும். என் கர்ம வினைகள் இத்தோடு முடியட்டும். இந்த பழத்தைப் போலவே நானும் மீண்டும் பிறவாத நிலையை அடைய வேண்டும் என்கிற உயரிய வேண்டுதலையே நாம் வாழைப்பழத்தை படைப்பதன் மூலம் முன்வைக்கிறோம். நமது முன்னோர்கள் சுத்தம் என்பதை விட புனிதம் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். மாம்பழம் போன்ற கனிகள் நாம் சாப்பிட்டு போட்ட கொட்டையிலிருந்து, எச்சில் பட்ட விதையிலிருந்து உருவாகின்றன. ஆனால் தேங்காயும் வாழைப்பழமும் அத்தகையவை அல்ல. தேங்காயைச் சாப்பிட்டுவிட்டு அதன் ஓட்டை போட்டால் அது முளைக்காது. ஒரு முழு தேங்காயிலிருந்துதான் புதிய மரம் உருவாகும். அதேபோல வாழை மரத்தின் பக்க கன்றிலிருந்துதான் அடுத்த மரம் வளருமே தவிர பழத்தின் மூலம் அல்ல. இப்படி மனிதனின் எச்சில் படாத சுயமான தூய்மையைக் கொண்டிருப்பதால்தான் இவை தேவகனிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வாழை மரம் மும்மூர்த்திகளின் அருளையும் மகாலட்சுமியின் கடாட்சத்தையும் கொண்டது. குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வாழை மரத்தை வணங்குவது குரு பகவானின் அருளை பெற்றுத் தரும். செல்வம், செழிப்பு மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை ஈர்க்கும் வல்லமை இந்த மங்கலமான பொருட்களுக்கு உண்டு. வாழைப்பழம் பக்தி, வளம் மற்றும் பிறவியற்ற நிலை ஆகிய மூன்றின் சங்கமம். வழிபாட்டில் நாம் தேங்காய், வாழைப்பழத்தை படைக்கும்போது நம்மிடம் இருக்கும் ஆணவத்தை உடைத்து மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்ற தெளிவோடும் பக்தியோடும் இறைவனை தொழுவோம். நம் முன்னோர்கள் வகுத்த ஒவ்வொரு மரபிலும் ஒரு மாபெரும் உண்மை உண்டு என்பதற்கு இதுவே சாட்சி.